இன்றைக்கி N3 கிராமரில் நம்ம பார்க்க போகிறது ஐதா ஐதா நீ. வாங்க பார்க்கலாம். இந்த கிராமருக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பி பண்ணுறது, இல்லை அந்த நேரத்தில் நான் பி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த ஐதா ஐதா நீயோட அர்த்தம். இதில் ஐதா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஐதா நீங்கிறதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கும் நம்ம முன்னாடி படித்த உச்சி நீக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்மேஷன்னு பார்த்தோன்னா வேர்போட டிக்ஷனரி ஃபார்ம், இல்லைனா தேயிரு அதாவது கண்டினியூஸ் ஃபார்ம், அண்ட் நாய் ஃபார்மோட அது வரும். நவுன் கூட வருது அப்படின்னா நோ போட்டு வரும். நோ ஐதானி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐதா நீக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குது, அந்த பீரியடில், அந்த சேம் பீரியடில் பி ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இது வரும். இப்போ தமிழில் சொல்கிறப்போ நம்ம போதுன்னு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அர்த்தத்துக்கு தான் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஹஹாகா நெத்தேயிரு ஐதா பெங்கியோஷிமாஷ்தா, அதாவது அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போது அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஐதாவை போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஐதாவுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, அம்மா தூங்கிட்டு இருந்த அந்த ஹோல் டியூரேஷனும் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, அதே டைமில் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வருது. வேறஸ் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐதா நீக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹஹாகா நெத்தேரு ஐதா நீ கைமோனோனி இக்கிமஷ்தா அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அம்மா தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் நான் ஷாப்பிங்க்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஐதாக்கும் ஐதா நீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஐதாங்கிறது அம்மா தூங்கிட்டு இருந்த அந்த ஹோல் டியூரேஷனும், அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்த அந்த ஹோல் டியூரேஷனும் பி ஆக்ஷனும் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஃபுல் பீரியட்லேயும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்குது. வேறஸ் இந்த ஐதா நீங்கிறது ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் டைம் மட்டும் நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும்னா, அது அந்த நேரத்துக்குள்ளே நான் இந்த ஆக்ஷனை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா, அப்போ நீங்கள் ஐதா நீ யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதே தானே நீங்கள் உச்சி நீலையும் சொன்னீங்க, அதாவது அம்மா குழந்தை தூங்கிட்டு இருக்கிறப்போ நான் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடுவேன்னு அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, அப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை தூங்கிட்டு இருக்கிறப்போ நான் வீட்டு வேலை பண்ணாதான் உண்டு, இல்லை அந்த குழந்தை முழிச்சிருச்சுன்னா அந்த வீட்டு வேலை பண்ணுறது கஷ்டமாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு நுவான்ஸ் உச்சி நீல இருக்கும். இப்போ நம்ம தமிழில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணுன்னா, இந்த ஐதானிங்கிறது போதுவோடையும் உச்சி நீங்கிறது அதுக்குள்ளே, அதாவது குழந்தை தூங்கி எந்திக்கிறதுக்குள்ளே நான் வேலையெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உள்ளையோடையும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் குழந்தை தூங்குற எக்ஸாம்பிளில் அந்த ஆக்ஷன் அந்த டியூரேஷனில் நம்ம பி பண்ணலன்னா பி பண்ணுறது அப்புறம் கஷ்டமாயிடுங்கிற ஒரு நுவான்ஸும் அட்டாச் ஆகிருக்கும் உச்சி நீல. வேறு ஐதா நீல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கிறப்போ அதில் நான் பி ஆக்ஷனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐதா நீ யூஸ் பண்ணுறோம். ஆக்ஷன் நடந்துகிட்டு இருந்த அந்த ஹோல் டியூரேஷனும் நான் பி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நம்ம அந்த ஃபுல் பீரியடையும் நான் இது தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஐதா யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் இந்த மூணில் எது ஆன்சராக வரும் அப்படிங்கிறத யோசித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.